பாருங்க முழுசு முழுசா இருக்குல்ல. முட்டை எடுத்து காமி. முட்டை பாருங்க முழுசா. இதுதான் உடையாம வர்றதுக்கு தான் அப்படி போட்டாங்க அம்மா. பாருங்க அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்குமா குழம்புல. இப்போ சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்மா. என்ன செய்ய போற? முட்டை குழம்பா? முட்டை குழம்பு எப்படி ஓ ஸ்டைலில் வைக்க போறியா? சரி, எப்படி வைக்கிற? வெங்காயம் அதெல்லாம் என்ன பண்ண போற? அரைக்க போறியா என்ன? அதை பேஸ்ட் மாதிரி அரைக்க போறேன். வெங்காயம், பூண்டு, தேவையான இஞ்சி, குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டா? முட்டை குழம்புக்கு தேவையான தக்காளி அரைக்கிறது இல்லையா? தக்காளி தனியாக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைக்கணுமா? இது கூட ஒரு இலை, இலைய போடணுமா? பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரு பட்டை, எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும். லவங்க பூ ஒரு 4. குருமா வச்சுக்கிறீங்க அதெல்லாம் இல்லை சோம்பு அதுவும் போடணுமா? சோம்பு கொஞ்சம் சேர்த்து, சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்து, அப்புறம் சின்ன சீரகம், சோம்பு. இதெல்லாம் அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும். சரி சரி. கொஞ்சம் தண்ணி. ஓ, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் தக்காளி தனியாக அரைக்கணுமா? தனியாக தக்காளி அரைக்கணும். இது தக்காளி தனியாக போட்டு அரைக்கிறாங்க அந்த சாரில். நம்ம தக்காளி அரைச்சிட்டியா? தக்காளி அது பேஸ்ட். ஓகே, ரெண்டுமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இப்போ முட்டை குழம்பு வைக்க போகிறோம் இல்லையா? அவங்களோட ஸ்டைலில் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறாங்க முட்டை குழம்பு. கடாயை வச்சுட்டு கேஸ் பார்த்து இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சு முட்டை குழம்பு வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடாய் காய்ச்சி எண்ணெய் ஊற்றுறியா? தேவையான அளவுக்கு எண்ணெய் போடு. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடு. அளவு மீறி போடக்கூடாது. எண்ணெய் கொழுப்பிச்சு. ஸோ வந்து கடுகுலாம் போடணுமாண்ணா? கடுகு இல்லை, இதில் கடுகு கிடையாதா? முட்டை குழம்புல கடுகு போடக்கூடாதுல்ல, சோம்பு போடணுமா அதுக்கு பதில்? சரி சரி. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். சோம்பு போடு. சோம்பு, இலை, இதுலேயே இலை போடுறேன், பட்டை போடுறேன். இதில் போட்டிருக்கல, இதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். இதுலேயும் போடணுமா? வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சிட்டுக்கல, அரைச்ச பேஸ்ட்டு இப்போ அதை அதில் சேர்க்கணுமா? பாருங்க, சோம்பு போட்டு இலை பட்டை போட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அம்மா அரைச்சாங்கல்ல இந்த பட்டை இலை இதெல்லாம் போட்டு அதை பேஸ்ட் வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு அரைச்சாங்கல்ல இலை அந்த பட்டை இதெல்லாம் போட்டு வெங்காயம் கூட சேர்த்து அதை வதக்கிட்டு இருக்காங்க. அது வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ தக்காளி ஊற்றி, அதுக்கடுத்து தக்காளி ரெண்டாவது அரைச்சாங்க இல்லையா, அதை சேர்க்க போகிறாங்க. அதையும் சேர்த்துட்டாங்க. இது தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ ரெண்டாவது அந்த தக்காளி பேஸ்ட்டும் அதையும் ஊற்றி கலந்து வதக்குறியா? ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சு, ஆமாம், அதை வதக்கிட்டு அது நல்லா வதங்கின பிறகு அது வதங்கினோடனே தக்காளி வதக்குறேன். தக்காளி அரைச்சி வச்சுலையே அதை எடுத்து கொட்டி வதக்குறேன். சரி. அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறாங்க முட்டை குழம்பு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல். இது நல்லா வதங்கணும்ல. அடுத்தது என்னம்மா? அடுத்தது மிளகாய் பொடி. அதெல்லாம் போட்ட பேஸ்ட்லாம் வதங்கிடுச்சா? சில்லி பவுடர் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் போடணும். சரி. இப்போ நம்மக்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருக்கிறதுனால நீ அது சேர்க்குற. இதை போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகா பொடி போடு. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
உப்பு போடுறேன். அடுத்தது உப்பா? உப்பு தேவையான அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. அடுத்தது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள், பெருங்காயப்பொடி. ஓகே. அடுத்து கரம் மசாலா. கரம் மசாலா வாசனைக்கா? நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்கும். நெய்யெல்லாம் சேர்க்கணுமா? வாசனைக்கு டேஸ்ட் வரும், வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ அம்மா சேர்த்த எல்லாத்தையுமே கலந்து விடுறாங்க. நெய், மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாமே கலந்து விடுறாங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள், பெருங்காயப்பொடி, கரம் மசாலா, சால்ட்டு, நெய், இது எல்லாமே சேர்ந்து வதக்கும். அதை சேர்க்கணும். மிக்சியில் அரைச்சதுனால இந்த சாறுலே நான் கழுவி விட்டுருவேன். அம்மா வந்து தனியாக சேர்க்கல, மிக்சியில் அரைச்சாங்கல்ல, அதனால அதே கழுவி ஊற்றுறாங்க. அப்படி மிக்சி சாறு தண்ணி கழுவி ஊற்றுறாங்க. தனியாக கழுவி வச்சிருக்கேன். இதே ஊற்றிடுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஓகே, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. ரெடி. ஒரு 5 நிமிஷம். ஏங்க முட்டையே போடல, முட்டை குழம்பு ரெடி. 5 நிமிஷம் கொதிச்சோடனே அதுக்கப்புறம் முட்டை ஊற்றுவோம். அதுக்கப்புறம் முட்டை ஊற்றணுமா? இப்போ அது கொதிக்கணும். கொதிச்ச பிறகு முட்டை ஊற்றுவோம். கொதிக்கிறதுக்காக மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறமா முட்டை ஊற்றணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முட்டை ஊற்றுவேன். சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா கொதிச்சிச்சா? கொதிச்சிச்சு. ஓ, சுண்டிச்சு குழம்பு சூப்பரா வந்துச்சு. ஓ, இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுல்ல. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இன்னும் முட்டையை தனியாக உடச்சி ஊற்றிருக்க. ஊற்ற போகிறேன். ஓ, இப்படிதான் ஊற்றணும். அப்படி ஊற்றினா கொஞ்சம் உடையாம முழுசா வரும். முழுசாக இருக்கும். ஓகே ஓகே. ஓ, அழுக்கா போடுற, அழுகாம குழுங்காம. இது பாருங்க, முட்டை பிரியாமல் மஞ்சள் அப்படி அப்படியே பிரியாமல் ஊற்றுறது. அந்த வெள்ளை இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அழுங்காமல் போடுறாங்க. அதாவது இது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா முட்டை உடையாம வரும். குழம்பு இல்லைன்னா ஃபுல்லாக கலந்துடும். டேரெக்டாக ஊற்றலை, ஆனால் பிரிஞ்சிருக்கும் முட்டையில் ஒரு மாதிரி டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ அப்படியே ஊற்றுறதுனால அது ஒரு தனி டேஸ்ட்டு. அப்படி ஊற்றினா முட்டை முழுசு முழுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. இருக்கிறதுனால தான் அப்படி ஊற்றுவோம். இதை முந்திரி சொன்னேம்மா, முந்திரி போடல. பாருங்க, அவ்வளோதான். இப்போ முட்டை உடையாமல் அழகாக அப்படி உடையாமல் இருக்கும். நம்ம அப்படியே அதில் டேரெக்டாக ஊற்றல, அது உடஞ்சி போயிருக்கும். இது உடையாமல் முழுசு. இப்போ வந்து இப்போ கிளறக்கூடாதுல்ல, இது கொஞ்சம் நேரம் கழிச்சுல அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். உடனே கிளறுனா அந்த முட்டை பிரிஞ்சிரும்னு சொல்றாங்க. சூப்பரா கட்டியா ரெடியா இருக்கு பாருங்க. கிளறுனா அப்படியே முட்டை மாதிரி எடுத்து அழகாக முட்டை முழுசு முழுசாக இருக்கு. இதில் முந்திரி பருப்பு சேர்ட் பண்ணிக்கல, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், ஆனால் இல்லை இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்தா டேஸ்ட் வரும் பாருங்க. இப்போ இல்லாததுனால அம்மா சேர்க்கல, நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் சொல்றாங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட். ஒரு 2 செகண்ட் மூடி வச்சா அதுக்கப்புறம் வந்து அதை லைட்டா கிளறி விடணும். ஓ, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குழம்பு. வாவ், கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சே முட்டை குழம்பு. பாருங்க, முழுசு முழுசா இருக்குல்ல. முட்டை எடுத்துக்காமி முட்டை பாருங்க முழுசா. இதுதான் உடையாம வர்றதுக்கு தான் அப்படி போட்டாங்க அம்மா. பாருங்க, அப்படியே முட்டை தனித்தனியா, அப்படியே மஞ்சள் அப்படி தனியா இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்க, நல்லாவே தெரியுது. கறி குழம்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு முட்டை குழம்பு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ முட்டை குழம்பு போடணுமா? கொத்தமல்லி. அதான் முழுசு முழுசா முட்டையும் ரெடியா இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு அவ்வளோதான். சூடாக ஊற்றி முட்டை குழம்பு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குமா குழம்புல? இப்போ சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேறு லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். முட்டை குழம்பு ரெடி, கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் இறக்கிடுவேன். அம்மா வச்ச முட்டை குழம்பு ரெடி. அம்மா வச்ச மாதிரி நீங்கள் முட்டை குழம்பு வச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அம்மா வச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
நான்